வெல்கம் டு ஏவி மல்டிபர்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை அன்பாக்ஸ் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டண்ட்டு காரு, ரேடியோ கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், நிறையா போட்டிருக்கு பாருங்க. இந்த காரை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி வேலை செய்யுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா இங்கே பார்த்துக்கோங்க. அப்படியே பாஸ் பண்ணி ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே போட்டிருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏஜ் 4+. இந்த கார் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரி வாங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை நிறுத்திட்டோம். இங்கே பாருங்க, ரிமோட் இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு போகும் முன்னாடி, இது பேக்வேர்டு. இங்கே பாருங்களேன், லெஃப்ட்டுன்னு நினைக்காது, வீல் லெஃப்டாக திரும்ப. பார்த்தீங்களா எப்படி? அதோட நிறைய ஸ்டண்ட்டு பண்ணுங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, லெஃப்ட்டு திரும்புதா, ரைட்டு. நம்ம முன்னாடி இங்கே பாருங்க, இப்படி முன்னாடி டிகிடுகிடுகிடுன்னு இப்படி போய் கேட்கலாம். ஆனால் பின்னாடி போகும்போது இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே தலைகீழ தொங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, தலைகீழ திரும்பும் பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி தலைகீழ விழுந்துடும். நம்ம பின்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல திருப்புனா பார்த்தீங்களா எப்படி? அதுக்கடுத்து திரும்ப திருப்புனாங்க நேராக ஆகும். பார்த்தீங்களா, நேராக வந்துட்டு பாருங்க. இப்படி கூட ஓட்டலாம், அப்படி இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டலாம். அதோட இது பார்த்தீங்கன்னா சும்மா டிசைனுக்கு, இது கண்ட்ரோலுக்கு பட்டன் கிடையாது. பேட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கோம். என்ன பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் சைஸ்டு பேட்ரி 2. அதுக்கு இன்பில்ட் ரீசார்ஜபிள் பேட்ரி. அப்படின்னா அதுக்குள்ளேயே ரீசார்ஜபிள் பேட்ரி உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம எடுக்கவே முடியாது, ஆனால் சார்ஜ் போடலாம். இப்போ நம்ம சார்ஜ் போட பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வா அதுக்கு போயிடுவோம். சரி, இப்போ சார்ஜ் போட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் இருக்கணும். இதை இதோட சார்ஜராக கொடுக்கல, ஆனால் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு சார்ஜர் எப்படி கொடுத்தாலும் அடாப்டிவ் சார்ஜரில் மாட்டுவோம்ல, ஒரு பின்னு பெருசாக இருக்குமே, அது அடாப்டிவ் சார்ஜரை மாட்டி இந்த பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஏன்னா அடாப்டிவ் சார்ஜர் எங்கிட்ட நிறையா இல்லாதான். சரி, இப்போ இந்த காரை கனெக்ட் பண்ணுங்க பாருங்க. பின் கொடுத்துருக்கா, இங்கே இல்லை பாருங்க. இது ஆன் ஆஃபு. இந்த பார்த்தீங்களா, இதுதான் பேட்ரி, இன்பில்ட் ரீசார்ஜபிள் பேட்ரி. எல்லாம் தெரியுதா? எல்லாம் ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க ஓட்டக்குள்ளே, நல்லா கார் உடையாமல் இருக்கிறதுக்கு. அதோட நம்ம ரிமோட் வச்சு தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். இந்த ஸ்டீரிங்கை கையை வச்சு திருப்பினா ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக விளாடுங்க. சரி, இப்போ சார்ஜ் போடுவோம். இப்போ பார்த்தீங்களா, சார்ஜ் இங்கே பாருங்க, இது மாட்டியாச்சு. எப்படி இங்கே பாருங்கள், ரெட் லைட் எரியுதா? அந்த சார்ஜ் ஃபுல்லாக அது ஏறினோடனே ரெட் லைட் ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம கலட்டி விளையாடலாம். அதோட மண்ணுலலாம் ஓட்டாதீங்க, ஏன்னா சிலது வேறு பட்டன்லாம் ஸ்டக் ஆயிரும். ஆன் ஆஃப் பட்டன் அது ஆன்லேயே இருக்கும், இல்லைன்னா ஆஃப்லேயே இருக்கும். அதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக விளையாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.